வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி தலாத்த 5 நாள் சுற்றுலா முடிச்சுட்டு நாத்ராங் அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறோம். இது கிட்டத்தட்ட தலாத்துலேருந்து ஒரு 135 to 150 கிலோமீட்டர் இருக்கும். இது ஃபுல்லாக ஒரு கடற்கரை ஏரியா. கடற்கரைனா நல்லா அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டுக்காரவங்க நிறைய பேர்லாம் வராங்க. இந்த நம்ம பாக்கி ஊர் பார்த்த மாதிரி நாத்ராங் நல்ல நினைவு சின்னங்கள், நிறைய பழைய காலத்து கோயில்கள், பூங்காக்கள், கொஞ்சம் மாடர்னைஸ்டாக வேறு இருக்கும். ஊரெலாம் பார்த்தீங்களா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது பாருங்கள், பில்டிங்கு. அதனால் ஒரு நாகரிக முன்னேற்றம் கண்டுள்ள ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த நாத்ராங்கு. இது கிட்டத்தட்ட 4 to 6 ஹவர் ஆகும் அங்கே தலாத்துலேருந்து வர்றதுக்கு. இங்கே நிறைய இந்த ஊருக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம ஊர் ஏசிடிசி மாதிரி எல்லாமே ஏசி பஸ்ஸு தான். அதுக்கிட்ட நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாலேருந்து 1500 ரூபா. அது ஒவ்வொரு பஸ்ஸை பொறுத்தது. சில பஸ்ஸு சூப்பர் டீலக்ஸாக இருக்கும், சில டீலக்ஸ், அந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. கடற்கரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாருங்கள், பூங்கா நல்லா செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க. அந்த கடற்கரை ஓரத்துலேயே ஃபுல்லாக உணவகங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக, நான்வெஜ்ஜு, அந்த வெஜிடேரியனு, முக்கால்வாசி எல்லாம் கடல்சார் உணவுகள் தாங்க. அதனால் நம்ம அங்கே சாப்பாட்டை பற்றி வெஜிடேரியன்காரவங்களுக்கு தான் கொஞ்சம் தேட மாதிரி இருக்கும். நான் வெஜிடேரியன்காரவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எப்போதுமே நல்லா அருமையாக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அது இதே மாதிரி அந்தந்த ஸ்பாட்லேயே அப்படியே உயிரோடனே இருக்கும். கடலில் நண்டு, மீன், அது நமக்கு தேவையான சொன்னாங்க, அவங்களே அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாக வராங்க. இங்கே நிறைய இடம் பார்க்குறது இருக்குது. நகர்னு ஒன்று இருக்குது. அது ஆதி காலத்து நம்ம ஊர் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோயில் மாதிரி அப்போ உள்ளது கட்டினது. அதுக்கு நம்ம ஒரு நாள் போவோம், அது முழு வரலாறையும் பார்ப்போம். அப்புறம் லாங்சான் பகோடான்னு ஒரு இடம் இருக்குது. அது புத்தர் கோயில். பகோடான புத்தர் கோயில் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். அது ரொம்ப நீளமான சிலை. புத்தர் படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலை. அப்புறம் நூத்தானுய் அப்படின்னு ஒரு ஆதி காலத்து ஆர்சி சர்ச்சு, நல்லா பெரிய சர்ச்சு, மெயின் இடத்துல இருக்குது. இப்போ டாம் மார்க்கெட்டு, நின்வே பேனு, அது ஒரு பாறைகள் சூழ்ந்த அது ஒரு கடற்கரை. இப்போ லைட் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள் இந்த நாத்ராங்கில் பார்க்கலாம். நம்ம வழக்கம் போல் இந்த இப்போ இருக்க பாருங்கள், ஹாஸ்டல், பேக் பேக்கர் ஹாஸ்டல் தங்கியிருக்கோம். அது நமக்கு 250 ரூபா 300 ரூபா தான் ஆகுது. காலம்பர சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குவாங்க. மேல் தளத்தில் நீச்சல் குளம் நல்லா செய்ய பக்கத்துலேயே நமக்கு நெருக்கமாகவே கடற்கரை. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 1 கிலோமீட்டர்லேருந்து உள்ளாடி தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. நல்லா கடை வீதி எண்டில் தான். இது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கன்னாங்கலாம் இப்போ பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் நாத்ராங்கும். எல்லாம் நேர் ரோடுகளாக இருக்கும். எங்கே போனாலும் ரோடு குழப்பங்களே வராது. நேர் ரோடுக்கும் ஒவ்வொரு ரோடு கடற்கரையில் போய் தான் முடியும். அந்த மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. நல்ல ஈவினிங் டயத்துலேயும் சரி, ஈவினிங் டயத்தில் ஃபுல்லாக லைட்டிங்கு, ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய பில்டிங்காக பார்க்குறீங்க பாருங்கள், அது ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நல்லா ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி உணவகங்கள், நைட்டு கிளப்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே. நான் வீடியோவில் ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு அதை விளக்கத்தை தரேன். ஏன்னா நாத்ராங்கெலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் மேல் தலைநகர் ஹனாய் போவாங்க, கீழே ஹோச்சிமின் சிட்டி வருவாங்க, அதோட ஒரு டூர் முடிச்சுடுவாங்க. நான் இந்த தடவை தான் இந்த இதை ஃபுல்லாக எடுக்கணுன்றதுக்காக தான் இங்கேருந்து கீழேருந்து ஹோச்சிமின் சிட்டிலேருந்து ஹனாய் வரைக்கும் ஒவ்வொரு நடுநடுவில் உள்ளதெல்லாம் பஸ்ஸில் போய் பார்த்துட்டு வரேன். அடுத்த வரும் வீடியோக்களை உங்களுக்கு ஒவ்வொரு இடமா காட்டி அதோடைய விளக்கத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.